சிறுகதைக்கு ஆசை அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த புது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு விடுகதை கேட்டிருப்பேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மனோஜ் பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு வராரு. வீட்டில் இருக்கவங்களாம் அவரை பப்பரப்பா மனோஜ்னு சொல்லணும்னு சொல்லி அந்த ஜோசியக்கார் பார்த்தீங்கன்னா சொல்லி அமைச்சிருப்பாரு. இப்போ அதை எப்படி வீட்டில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க அம்மாவை கூப்பிடுறாரு. அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் பேசணும் வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவங்க அம்மா என்னன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட தனியாக பேசணும் வாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனோடனே, அம்மா நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். நான் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்காக ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். கோடீஸ்வரம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி சந்தோஷ் ஒரு நியூமராலஜிஸ்ட்டை பற்றி சொன்னார்லம்மா, அவரை நான் பார்த்தேன். என்னோட பேரில் ஒரு சின்ன திருத்தம் மட்டும் செஞ்சுருக்காரு. அதை மட்டும் மாற்றிட்டோம்னா நான் இந்த மாத கடைசியிலே கோடீஸ்வரனாக ஆகிடுவாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, என்னடா பேர்? மனோஜே நல்ல பேர் தானடா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா மனோஜுக்கு முன்னாடி ஒரு பேர் ஆட் பண்ணியிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பேருன்னு கேட்குறாங்க. பப்பரப்ப அப்படின்னு சொல்கிறாரு. டேய் என்னடா பப்பரப்ப பரப்பரன்னுட்டுருக்க, உன் பேரை சொல்லுடானா. அம்மா இதுதாம்மா பேர் அப்படின்னு சொன்னோன்னே விஜயாவே கொஞ்சம் ஷாக் ஆகிடுறாங்க. அவங்கள என்னடா சொல்கிற, அம்மா இந்த பேரை சொல்லி தான் இனிமேல் எல்லோரும் என்னை கூப்பிடணுமாம்மா, வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லுமா. டேய் இதை எப்படிடா நம்ம போய் பேருன்னு சொல்ல முடியும். அம்மா இந்த பேரை மட்டும் நம்ம வச்சு என்னை கூப்பிட்டா நான் இந்த மாதம் கடைசியிலே கோடீஸ்வரனாக ஆகிடுவாம்மா அப்படின்னு சொல்கிறாரு. கோடீஸ்வரன் சொன்னோடனே விஜயாவும் வாயை பொழந்துடுறாங்க. உண்மையாவடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா உண்மையாதாம்மா, நீ வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன வீட்டில் இருக்கவங்களும் நான் பப்பரப்பா மனோஜ்னு கூப்பிடணும் அப்படி தானே, சரிவா போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பார்த்தீங்கன்னா மனோஜை கூட்டிகிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே எல்லாரையும் கூப்பிட்றாங்க. எல்லாரும் இங்கே வாங்க, உங்ககிட்டலாம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இருங்க எல்லாரும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து, மீனா, ஸ்ருதி, ரவி எல்லாரையுமே கூப்பிட்றாங்க. எல்லாரும் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜோட கடை வந்து இப்போ ரொம்பவே நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. அதனால் இப்போ நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன முடிவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன கடையை விட போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. வாயை வைக்காதடா அப்படின்னு மனோஜ் கத்துறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனுக்கு நேரம் சரியில்லை, அதனால கடை ரொம்பவே டல்லாக போகுது, அப்படியே போனால் அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தெரிஞ்சவங்க மூலியமாக 100 பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. எல்லாரும் முழிக்கிறாங்க. என்னது 100 அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மனோஜ்மா அது 100 இல்லைம்மா, நியூரியாலஜிஸ்ட்மா அப்படின்னு சொல்கிறாரு. அவன் பேரில் ஒரு சின்ன திருத்தம் பண்ணியிருக்காங்க, இனிமேல் அது மாதிரி தான் எல்லோரும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து இவனுக்கு மனோஜ்ன்ற பேரே ரொம்ப ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. இனிமேல் மனோஜ் எப்படி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி, ரவி எல்லாருமே கேட்குறாங்க. விஜயா உடனே மனோஜ் உன் பேரை சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் பார்த்தீங்கன்னா பப்பரப்பா அப்படின்னு சொல்லுவார். முத்து பார்த்தீங்கன்னா ஏய் பேரை சொல்லுடானா என்னடா பப்பரப்பான்னு சவுண்டு விட்டுட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பேர் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி நிற்பாங்க. விஜயா இனிமேல் நீங்கள் எல்லாரும் பப்பரப்பா மனோஜ்னு தான் கூப்பிடணும்னு சொன்ன உடனே எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. அண்ணாமலையே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிரிப்பார். யாராலையுமே சிரிப்பை அடக்கவே முடியாது, அப்படி சிரிப்பாங்க. எபிசோடை பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமெடியாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. எல்லாரும் நான் ஸ்டாப்பாக சிரிச்சுட்டே இருப்பாங்க. உடனே விஜயா டென்ஷன் ஆகி எல்லாரும் சிரிக்கிறதை நிறுத்துங்க, எதுக்கு இப்போ எல்லாரும் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுவாங்க. பின்ன சிரிக்காமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி, முத்து எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க. என்னடா கார்ட்டூனில் வர பேர்லாம் வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேருக்கு என்ன, இந்த பேரில் எவ்வளோ அர்த்தம் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி மனு சொல்வார். எந்த பேர் பப்பரப்ப அப்படின்னோடனே எல்லாரும் திரும்பவும் சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. உடனே விஜய் திரும்பவும் எல்லாரும் எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிடுவாங்க. மீனா பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இந்த பேரை தான் வச்சாங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன் இந்த பேருக்கு என்ன குறைச்சல், ஜோசியக்காரரே கணிச்சு வச்சிருக்காரு, அப்போ அது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜும் ஆமாம்மா இந்த மாதிரி பேர் மாற்றினவங்களாம் கோடீஸ்வரங்களாக ஆயிருக்காங்களாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை டென்ஷன் ஆயிடுறாரு. நீ படிச்சிருக்கியா இல்லையாடா, உனக்கு சொல் புத்தி, சுய புத்தி, பகுத்தறிவு எதுவுமே கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே விஜயா ஏங்க இந்த மாதிரி பேர் மாற்றி வச்சாங்களா கோடீஸ்வரங்களா ஆயிடுறாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து அப்பா இவன் பிஸ்னஸ் பண்ணி உங்களையும் அம்மாவையும் பேரை காப்பாற்றோன்னு பார்த்தீங்கன்னா அவன் இருக்கிற பேரை டம்மி ஆக்கிட்டு வந்திருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. உடனே ஸ்ருதி மனோஜ் இன்னுமா நீங்கள் இந்த நியூமராலஜிஸ்ட்லாம் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் இந்த மாதிரி பேர் மாற்றிலாம் பெரிய இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா இந்த மாதிரி ஜோசியத்தெல்லாம் நம்பதை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணால் நம்ம கடையில் முன்னேற்றம் வரும் அப்படின்னு பார்த்து நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ் புத்திசாலித்தனமாக யோசிக்கிறத பற்றிலாம் நீ எனக்கு
உனக்கு சொல்ல தேவையில்ல. நான் நல்லா படிச்சிருக்கேன். எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. உடனே முத்து, அப்ப நீ உன் படிப்ப தான்டா நம்பியிருக்கணும். இந்த மாரி ஜோசியத்த இல்ல அப்படின்னு சொல்றாரு. உடனே விஜயா, இனிமே நீங்க எல்லாம் அந்த பேர சொல்லி தான் கூப்பிடணும். அதெல்லாம் தெரியாது அப்படின்றாங்க. உடனே முத்து, இப்ப என்ன அந்த பேர சொல்லி தானே கூப்பிடணும். உடனே முத்து பார்த்தீங்கன்னா, என்ன பப்பரப்பா சௌக்கியமா? கடையில நல்லா பிசினஸ்லாம் போதா பப்பரப்பா அப்படின்னு சொல்லுவாரு. ரவியும் ஓடி வந்து கை கொடுத்து, என்ன பப்பரப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. இன்றைய விடுகதை. தலையை சீவினால் தாளில் நடப்பான் அவன் யார்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோகிணியை காட்டுறாங்க. ரோகிணி பையன் பார்த்தீங்கன்னா வெளியே உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா உள்ளே போ அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குமா இப்போ அவனை உள்ளே அமிச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்கூல்லேருந்து கால் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏம்மா சொல்லியிருந்தா நான் போயிருப்பேன்ல. இல்லை நீ ஒரு மேக்கப்புக்காக போயிருந்தம்மா, அதனால தான் நானே போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இப்போ அவன் வர வர ரொம்பவே அட்டகாசம் பண்ணுறானா, எல்லாரையும் அடிக்கிறானா, பொய் சொல்கிறானா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்ற? அவன் அந்த மாரி பண்ற பையன் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அதுதான்டி எனக்கும் ஒண்ணும் புரியல. ஆனா ஒரு மிஸ்ஸு சொன்னா பரவால்ல. எல்லா கிளாஸ் மிஸ்ஸுமே சொல்றாங்க. அவன் வர வர ரொம்ப சேட்டை பண்றான். எல்லாரையும் அடிக்கிறான். அளவுக்கு மீறி பொய் சொல்றான். ஒண்ணு நீங்க அவன வந்து கேரக்டர் சேஞ்ச் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா இந்த ஸ்கூல்லயே மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா சொல்ற? ஏம்மா அவங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லடி நம்மளும் அவன வந்து பார்க்கணும்ல, கண்டிக்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரோகிணி பார்த்தீங்கன்னா, கோவமா பார்த்தீங்கன்னா, அவங்க பையன்கிட்ட போய், "நீ வர வர ஏன்டா ஸ்கூல்ல இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்க? எல்லாரையும் அடிக்கிறியாமே ஏன் அடிக்கிற? பொய் சொல்றேன்னு சொல்றாங்க. எதுக்கு நீ பொய் சொல்ற? யார்கிட்ட இதெல்லாம் கத்துக்கிற? அப்படின்னு சொல்லுன்னு சொல்றாங்க. அடிக்க போறாங்க. அவங்க அம்மா அடிக்காத, பொறுமையா கேளு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுடா யார்கிட்ட பொய் சொல்ல கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன்கிட்ட தாம்மா இதெல்லாம் கத்துக்கிட்டேன்னு அவன் சொல்றான். அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளும் சுவாரஸ்யங்களும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னோட புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விடுகதையின் விடை பென்சில்.